ராகி கஞ்சிக்கு கஞ்சி மாவு தீர்ந்து போச்சு. ஸோ அரைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ராகி எடுத்து வறுத்துட்டுருக்கேன். ஆல்ரெடி இதை நான் வாங்கின உடனே களைஞ்சி வெயிலில் உணர்த்தி மொத்தமாக எடுத்து வச்சுட்டுருவேன். அப்பப்போ தேவைக்கானதை நான் எடுத்துப்பேன். டிஃபனுக்கு குழக்கட்டை பண்ணணுமோ, தோசை மாவுக்கு, ராகி தோசைக்கோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறது. ஆனால் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி நான் அரைச்சிப்பேன். மாவாக வேணும், கஞ்சிக்கு கொஞ்சம் குறக்குறன்னு வேணும், அதனால தான் தீர்ந்து போச்சு. ஸோ இப்போ நான் எடுத்துக்கிறேன். நம்மளையும் பார்த்துக்கணும் இல்லையா? நமக்கு கால்சியம் இல்லை, ஏ இல்லை, பி இல்லை, சி இல்லை, டி இல்லைன்னு A to Z எந்த சத்துமே இல்லைங்கிறார் டாக்டர்கிட்ட போனால். ஸோ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மில்லட்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. மோஸ்ட்லி வெஜிடேரியன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எந்த விட்டமினும் இருக்காது, எந்த சத்துக்களுமே இருக்காது. ஸோ நம்ம டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த சிறுதானியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இல்லையா? அதுக்காக டெய்லி காய்கறி எடுத்துக்கிறோம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம், தயிர், பால் எல்லாம் தான் எடுத்துக்கிறோம். இருந்தாலும் எந்த சத்துமே இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம சாப்பிட்றதெல்லாம் வேஸ்ட்டாக? அதில் ஒன்றும் இல்லையா? என்னாச்சு? ஒன்றும் தெரியல. ஸோ நம்ம எடுத்துக்கலாம் இருந்தாலும். அதனால் வறுத்துட்டேன், ஆறட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சிப்பேன் நான். அதனால் தனித்தனியாக தேவையப்போ அரைச்சிக்கிறது நான். இது கூட கொஞ்சம் அயனும் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அவல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதையும் களைஞ்சிட்டு இது கூட சேர்த்து நான் கஞ்சி போடுவேன். ஒரு ஸ்பூன், இதுவே ஜாஸ்தி. கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கஞ்சிலாம் போடும்போது வெல்லம் தான் நல்லா இருக்கும், ஒயிட் சுகர் நல்லா இருக்காது. அல்லது நாட்டு சர்க்கரை. எனக்கு என்னமோ அந்த நாட்டு சர்க்கரையில் ஒரு மாதிரி, நாட்டு சர்க்கரை வாங்கி நம்ம டப்பாவில் போட்டு வச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா ஒரு மாதிரியான ஒரு வாசனை இருக்குது. அது எனக்கு பிடிக்கல. இந்த வெல்லத்துலேயும் அயன் இருக்கா இல்லையா தெரியல. இருக்குது ஆனால் இல்லைங்கிற மாதிரி போல இருக்குது. ஏன்னா இவ்வளோ சாப்பிட்டுமே எதுவுமே இல்லை, குறைவாக இருக்குது அப்படின்னா நமக்கு டவுட் வருது இல்லையா? இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம அன்னைக்கு சாப்பிட்றோம் இல்லையா, அதை வச்சு தான் நம்மளுடைய அன்னடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் போயின்ட்டுருக்கு. சேவ் பண்ணிக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன் உடம்புல. ஸோ அன்னன்னைக்கு ஹெல்த்தியாக பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. இப்போ சேர்க்க போகிறேன், அதுவும் கால்சியம் தான். வாட் டு டூ? இதெல்லாம் ஹெல்த்தோ இல்லையோ, டெய்லி வியூவர்ஸோட பேசுகிறது, உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது, அதுவே எனக்கு ஒரு பெரிய திருப்தியான ஒரு செயலாக இருக்குது. அதனால தான் டெய்லி ஏதோ ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியாத வீடியோஸ்லாம் எதுவுமே இல்லை, சும்மா பேசுகிறதுக்காக. இதை டெய்லி மார்னிங் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம காஃபி மிஸ் பண்ண முடியாதே, அதனால தான் 11க்கு எடுத்துக்கிறது இதை. தேங்க்யூ வாட்சிங்.